அனைவருக்கும் இனி வணக்கம். இது அரசு பள்ளி மாணவர்களுக்காக, குறிப்பாக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி உயர் கல்விக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறது, எந்தெந்த பெரிய நிறுவனங்களில் நமக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு 2024-25ஆம் ஆண்டிற்கான கால்நடை மருத்துவ கல்விக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த விண்ணப்பத்தை பற்றி, அதற்கு எப்படி விண்ணப்பிப்பது, அந்த கால்நடை அறிவியலுக்கான விண்ணப்பங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த கால்நடை மருத்துவ கல்லூரிகளை பற்றி நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்துவிட்டு இப்பொழுது என்ன சேரலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்வது, நீட் இல்லாமல் படிக்கக்கூடிய மருத்துவ படிப்பு இன்றைய சூழ்நிலையில் இது மட்டும்தான். அந்த வகையில் இந்த படிப்பிற்கு, அதாவது கால்நடை மருத்துவர் என்கிற இந்த பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்புக்கு நீட் கம்பல்சரி கிடையாது. நீட் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இதை படிக்க முடியும். இன்னொன்று, அடுத்தது, இதில் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளே கிடையாது. தனியார் கல்லூரிகள் ஒரு கல்லூரி கூட நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஆகவே பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறவங்க, கால்நடை மருத்துவம் படிக்கிறவங்க அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் படிக்க முடியும். மொத்தம் ஒரு 7 அரசு கல்லூரிகள் இருக்குது. குறிப்பாக நம்முடைய சென்னையில், அதுக்கப்புறம் நாமக்கல்லில், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில், தேனியில், அதுக்கப்புறம் சேலத்தில், இப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான், ஒரு 7 இடங்களில் மட்டும்தான் நமக்கு இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையிலே பார்த்திங்கன்னா கொடுவள்ளி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுவள்ளின்ற ஒரு இடத்துல பால் பண்ணை, தமிழக அரசினுடைய பால்வள கல்வித்துறை இருக்குது. அதில் பிடெக்கில் டைரி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு, பால்வளம் சார்ந்த ஒரு படிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஓசூரில் பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி டெக்னாலஜி, இந்த கோழி வளர்ப்பு பற்றிய படிப்பு, அதுக்கான மருத்துவம், அதுக்கான உணவு சம்மந்தப்பட்ட இந்த படிப்பு இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 7 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 7 கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு 2 கல்லூரிகள் இதனோட சேர்ந்தது. அதுக்கும் இங்கே இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம அப்ளிகேஷன் போடலாம். ஒன்று நம்ம சென்னை, அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பால் பண்ணை மற்றும் பால்வள கல்வி. இன்னொன்று கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஓசூரில் இருக்கக்கூடிய அந்த பவுல்ட்ரி டெக்னாலஜி, கோழி பண்ணை சார்ந்த கல்வி. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரே அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இப்போது தமிழ்நாடு முழுக்க நம்முடைய பிவிஎஸ்சி சீட் பார்த்திங்கன்னா 580 சீட்டுகள் இருக்குது. ஏறக்குறைய 580ன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் வரைக்கும். இந்த 580 சீட்டுகளுக்கும் ஒற்றை சாளர முறையில் தான் மாணவர்கள் சேர்க்குறாங்க. அதாவது என்னென்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமா போட்டுட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பண்ணி மாணவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிடெக் படிப்புகளில் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 80, 60 ஏறக்குறைய ஒரு 140 சீட்டுகள் பிடெக் படிப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை பற்றிய விவரங்கள். இன்னொன்று, ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் ரொம்ப சிறப்பான கால்நடை மருத்துவக் கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரி, அந்த விலங்கு பண்ணைகள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இதெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நாமக்கல்லில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக 1100க்கும் மேற்பட்ட நம்ம அந்த தொழில் முனைவோர், குறிப்பாக இந்த கோழி பண்ணைகள், இந்த மாதிரி பண்ணைகள்லாம் வச்சுருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப அதிகம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கோழி பண்ணைகள் அதிகமாக வச்சுருக்கிறதால அங்கே அந்த கோழி பண்ணைகளுக்கு வரக்கூடிய நோய்கள், அதுக்கு என்ன மருத்துவம், அந்த கோழி பண்ணைகள் நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான ஆராய்ச்சிகள், இப்படி எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த, ஒரு இயற்கை சூழ்நிலையோடு அமைந்த ஒரு அற்புதமான மருத்துவக் கல்லூரி தான் நம்ம நாமக்கல் இருக்குது. இதை 1985 நம்முடைய அப்போதைய முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வச்சார். இந்த இடத்துல ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி,
வெண்பன்றி கறி, முயல் கறி, இந்த மாதிரி வன விலங்குகளுடைய கறிகள் எல்லாம் மானிய விலையில், சலுகை விலையில், டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. ஒரு ₹100 அங்கே போனீங்கன்னா ஒரு ₹60 வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம்னா, இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய வளாகம் அப்படின்றதால பக்கத்து கிராமங்களில், பக்கத்து மாவட்டங்களில், ஊர்கள்லேருந்து வரவங்க எல்லாம் வந்து அவங்க ஆடு மாடுகள், கால்நடைகள்லாம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க வைத்தியத்துக்கு அப்படின்னு சொன்னால், அதை வைத்தியத்துக்கு விட்டுட்டு அவங்க தங்கி பார்த்துட்டு போகிற மாதிரினா, அந்த உரிமையாளர்லாம் தங்குறதுக்குனே ஒரு மிகப்பெரிய குவார்ட்டர்ஸ் வந்து நாமக்கல் இருக்குது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை அதை சுற்றி இருக்கக்கூடியவங்கலாம் நிறைய ஆடு மாடு கோழி பண்ணைகள்லாம் வளர்க்குறதால அங்கே வந்து வானிலை அறிக்கை சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே வந்து ஒரு வானிலை அறிக்கை சொல்கிறாங்க. என்னென்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 கிழமையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வானிலை அறிக்கை, இன்னும் மழை வருமா, மழை வராதா, வெயில் எப்படி இருக்குன்னா அந்த விவசாயிகளுக்கும் இந்த கால்நடை வளர்க்குறவங்களுக்குமே வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வானிலை அறிக்கை சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த இது வந்து ரொம்ப சிறப்பானது. இப்போ இது பற்றி படிப்புகள், இப்போ அந்த பிபிஎஸ்சி என்ன எத்தனை வருஷம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பிடெக் எத்தனை வருஷம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பிஎஸ்சி சயின்ஸ், பிஎஸ்சின்றதை விட பிவிஎஸ்சி 4 ஆண்டு படிப்பு, அதாவது 4.5 ஆண்டுகள் படிப்புன்னு வச்சுக்கோங்களேன். 4.5 ஆண்டுகள் படிப்பு. ஓராண்டு வந்து ஓராண்டு வந்து ஹவுஸ் சர்ஜன், அது பயிற்சி. இது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சிக்கு வந்து +2 மார்க் அடிப்படையில் தான் நமக்கு வந்து +2 மார்க்காக மினிமம் 60% இருக்கணும். அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீட்டு தேவையில்லை. நீட் வந்து தேவையில்லை. இந்த படிப்புக்கு நீட் வேண்டாம். அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 15% கொடுத்துட்றோம். நம்ம சீட்டில் இருக்கக்கூடிய அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 85% சீட்டுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த கவுன்சிலிங் மூலிமா நமக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த சீட்டு. இப்போது +2ல் வந்து 60% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நம்ம அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். நீட் கம்பல்சரி கிடையாது, நீட்டே தேவையில்லை. 15% வந்து நமக்கு மொத்தம் இருக்கிற சீட்டில் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 85% கோட்டாக்கு இடத்துக்கு மட்டும் தான் நம்ம இது பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு உண்டு. இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது. இடஒதுக்கீடு உண்டு. கிராமப்புற மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடும் கம்பல்சரி உண்டு. அதனால் கிராமப்புறத்திலிருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இது நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நம்ம போக முடியும். கல்வி கட்டணம்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. அரசு கல்லூரின்றதால கண்டிப்பாக நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களாலையும் கட்டக்கூடிய கல்வித்தொகை தான் இருக்கும். குறிப்பாக அங்கே பாருங்கள், இதிலே வந்து எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் எஸ்டி, இவங்க எல்லாருக்குமே வந்து கல்வி கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 தான். அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணமே கிடையாது. முழுக்க அரசு உதவித்தொகையிலே படிச்சுட்டு வந்துடலாம். சுத்தமாக கல்வி கட்டணமே கிடையாது. இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து சேர்க்கை நடக்குது. ஜூன் 3ஆம் தேதி நாளைக்கு வந்து இதுக்கான இன்றைக்கே கொடுத்துட்டாங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 580 சீட் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 580 சீட் இருக்குது. பிபிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது 4.5 வருஷம் பிபிஎஸ்சி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி ஏஹெச்னும் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை பாதுகாக்கக்கூடியது. பிவிஎஸ்சி ஏஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பில் 550 சீட் இருக்குது. 4.5 வருஷம் படிப்பு, 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து தமிழக அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிடெக் கோர்ஸ் இருக்குது. இன்பா பிடெக் கோர்ஸ், அந்த பிடெக் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். பிடெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி. 2 வந்து டைரி டெக்னாலஜி. 3 வந்து
பவுல்ட்ரி டெக்னாலஜி, இப்படி மொத்தம் 3 வகையான படிப்பு இருக்குது பிடெக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் தான் இந்த படிப்பு. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் தான். இதுக்கும் வந்து நீட்லாம் கிடையாது. மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் தான் நம்ம போகலாம். இதுக்கும் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்த 60% கூட தேவையில்லை. ஓரளவுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணிதாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீட் கம்பல்சரி கிடையாது. இதுலேயும் வந்து 15% இடங்கள் வந்து அகில இந்திய இடஒதுக்கீட்டுக்கு போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 85% நம்ம இது பண்ணுறோம். இதுலேயும் வந்து இடஒதுக்கீடு உண்டு, அரசு இடஒதுக்கீடு உண்டு. 7.5% இடஒதுக்கீடு வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் அதுவும் இதில் உண்டு. ஏறக்குறைய மொத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை ஒரு 140 கிட்ட. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடெக் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர், எஸ்டி இவங்க எல்லாருக்கும் கல்வி கட்டணம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கல்வி கட்டணம் கிடையாது. அவங்க நிச்சயமாக ஃப்ரீயாகவே படிச்சுட்டு வரலாம். வேலைவாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உணவுத்துறை, இது வந்து உணவுத்துறை மற்றும் விலங்குத்துறைங்கும் போது எல்லா வகையான இடங்கள்லையும் வேலைவாய்ப்பு இருக்குது. வேலைவாய்ப்புகள் இல்லாத இடமே இல்லை. அரசாங்கம், தனியார் மற்றும் சுயதொழில் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் கிடைக்கும் போது ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ஆனால் இதே படிப்பை வந்து தனியார் கல்லூரிகளில் நீங்கள் வெளி மாநிலங்களில் போய் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் குறைஞ்சபட்சம். அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6 வருஷத்துக்கு ஏறக்குறைய 30 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 லட்ச ரூபாய் உங்களுக்கு செலவாகும். ஆகவே வந்து ரொம்ப கம்மியான செலவில் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த கல்லூரிகளில் இடம் கிடைச்சுன்னா தாராளமாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம். பிவிஎஸ்சி ஏஹெச் படிக்கலனாலும் பரவாயில்ல. அது கிடைக்கலனாலும் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலும் கூட ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகள் இருக்குது. சுய தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் கிடைக்கும் போது நீங்கள் சிறப்பாக அதை எடுத்து செய்யலாம். அருமையாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இந்த இந்த 3 பேரும் சேர்ந்து நம்முடைய சேனலை வந்து நிறைய கவனிங்க. இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கானதாக இருக்கும். குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கானதாக இருக்கும். பல்வேறு வழிமுறைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். பாருங்கள். பயனுள்ள தகவலாக இருந்தால் சேமித்து வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.